நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த ஒட்டுமொத்தமா நம்ம கதிரேசனுக்கும், நம்ம விஜய்க்கும் தெரியப்படுத்தணும் இந்த ரகுன்னு நெனைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த ரகு வந்துட்டு நம்ம ரேணுகா கிட்ட பேசி பார்த்தாங்க. "நீ போய்க்கிறது ஒரு வேல. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வேல. கதிரேசன் கிட்ட டெண்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஒரு டெண்டர் மேட்டர வந்துட்டு எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு அப்டேட் கூட நீ பண்ணல. அங்க என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கன்ற" மாரி இந்த ரகு வந்துட்டு நம்ம சுடர் என்ற இந்த போலி ரேணுகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரேணுகா, "இதுக்கு மேல வந்துட்டு உன்னால வந்துட்டு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு நான் உதவியும் பண்ண முடியாது. ஏன்னா நான் விஜய் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ணி நீ தொந்தரவு பண்ணாத" அப்படின்ற மாரி இந்த கதிரேசன் முன்னாடி வந்துட்டு நல்லவ மாரி நடிச்சுட்டு இந்த ரேணுகா ரகு கிட்ட இப்படி ஒரு பதில குடுத்துட்டாங்க. ஆனா அந்த ரகு, "உன்ன அந்த ஒரு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சதே நான் தான். நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ ஒரு திருடி. ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்ற அப்ப இது எல்லாமே வந்துட்டு மறந்துட்டியா? திரும்ப வந்துட்டு என்ன கொஞ்சம் ஆணவம் உனக்கு ஆயிடுச்சா? உன்னுடைய ஆணவத்த ஒட்டு மொத்தமா அடக்கிருவேன். ஒழுங்கா நான் சொல்றத செய்" அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரேணுகா, "உன்னால முடிஞ்சத நீ பண்ணிக்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா திரும்ப இவங்களுக்கு உண்மைய சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புவியா? கண்டிப்பா உன்னால இதுக்கு மேல என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் விஜய் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கதிரேசனுக்கு பொண்ணாவே வந்துட்டு நான் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சரியான பதிலடிய தாங்க குடுத்துருக்காங்க. ஆனா இவ திடீர்னு இவ்ளோ பெரிய கெட்டவ நல்லவளாயிட்டாவா? நம்ம மல்லியோட நெலைம என்ன ஆகுறதுன்னு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு உண்ம மட்டும் நம்ம விஜய்க்கும், கதிரேசனுக்கும் தெரிய வந்துச்சுன்னா, இந்த போலி ரேணுகாவ அடிச்சே கொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கதிரேசனோட சுயரூபம் தெரியாம விளையாடிட்டு இருக்கா. ஆனா இந்த ரகு இருந்துகிட்டு, "நான் வந்துட்டு கவலைப்படாத, போலீஸ் கேஸ்ன்னு போக மாட்டேன். அதே சமயம் இந்த விஜய்க்கும், இந்த கதிரேசனுக்கும் சொல்ல மாட்டேன். நீ வந்துட்டு அந்த ஒரு வீட்ல வாழணும்னா ரொம்பவே தேவை உயிரு. அந்த ஒரு உயிரவே நான் எடுத்துருவேன்னு" ரொம்பவே கர்வத்தோட மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரேணுகா, "உன்னால முடிஞ்சத நீ பண்ணு. ஏன்னா உனக்கே வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்கிறபோது, கண்டிப்பா என்னால முடிஞ்சத நான் பண்ணுவேன்னு" ரொம்பவே திமிரு புடிச்ச மாரி சரியான பதிலடிய தாங்க குடுத்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மத்தியில தவிக்கிறது, எந்த ஒரு உண்மையுமே தெரியாம ஒரு அப்ராணியா யாரு தெரியுமா? நம்ம மல்லி தாங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ள நிஷாவும், கதிரேசனும் நம்ம மல்லிக்கு வந்து டைவர்ஸ் குடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இந்த பாபு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. பாபு அடுத்தபடியா நம்ம விஜயோட ஷர்ட்ட பிடிச்சு, "உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? ஏன்னா நான் டேல வந்துட்டு பகல் ஃபுல்லா வந்துட்டு உன் பொண்டாட்டி இந்த ரேணுகா உயிரோட இருக்காராமே, அவ கூட இருக்கியா? நைட் ஃபுல்லா மல்லி கூட இருக்கியா? என்ன நீ டபுள் கேம் ஆடி விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு வந்துட்டு இவங்கள பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு இன்னைக்கே முடிவு தெரியணும். ஒண்ணு வாழ்ந்தா என் தங்கச்சி கூட வாழு மல்லி கூட. இல்ல அந்த ரேணுகா கூட வாழு. இப்படி வந்துட்டு நடிக்காத" அப்படின்ற மாரி சரியான பதிலடிய தான் கேட்டிருக்கீங்க. நம்ம விஜயோட வாயிலேருந்து என்ன பதில் வரும்னு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வெண்பாவுக்கு கூட இந்த ரேணுகா கூட வாழ விருப்பமே கிடையாதுங்க. நம்ம விஜய் வந்துட்டு எதுக்கு தான் இப்படி ஒரு இழுத்து புடிச்சிட்டு இந்த ரேணுகா கூட மனநிலை சரி பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியல. ஒரு கட்டத்தில நம்ம பாபு கேட்டதும் சரியான கேள்விதாங்க. ஏன்னா இந்த ரேணுகாவோட சுயரூபம் கூடிய சீக்கிரத்தில வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஏன்னா இந்த ரகு வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல போறேன்னு துடிச்சுட்டு இருக்கான். இந்த ஒரு கட்டத்தில இந்த ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்துச்சுன்னா, இந்த ரேணுகாவ அடிச்சு வீட்ட விட்டு வெளிய விரட்டிட்டு, நம்ம மல்லி கூட சந்தோஷமா நம்ம விஜய் வாழலாங்க. இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா, நம்ம ரேணுகா வந்துட்டு அதுக்கு விட்டு குடுக்கணுங்க. ஏன்னா, நம்ம ரேணுகா வந்துட்டு என்ன நெனச்சுட்டு இருக்கான்னா, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். அதே சமயம் இவ்ளோ நாளா வந்துட்டு